இந்த நியர் வாலெட்ல குடுக்கக்கூடிய ஹார்ட்ட வந்து நீங்க ஒரு வேள மைண்ட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல நீங்க இதுக்கு புதுசு அப்டின்னா கண்டிப்பா இப்பவே வந்து ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா இதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப நெறைய டைம் இருக்கு. லாஸ்ட் மந்த் தான் என்னமோ வந்து இத லான்ச் பண்ணாங்க. நியர் வாலெட்ல மைன்ங்கிற ஒரு ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதனுடைய பர்ப்பஸ பத்தி சொல்லணும் அப்டின்னா, பெருசா வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு சின்ன பர்ப்பஸ சொன்னேன் அப்டின்னா, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்களே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ நான் லாஸ்ட்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐ மீன் ஏர்டெல் நெட்வொர்க்க பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஒரு சில்வர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 30 யுஎஸ்டிடி குடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஐ மீன் அத பர்ச்சேஸ் பண்றதுக்காக என்ன ஒரு ப்ராசஸ் அப்டின்னா, சிம்பிளா மெட்டாமாஸ்க்க யூஸ் பண்ணி ஒரு 30 யுஎஸ்டிடி உங்களுடைய பேமெண்ட்டுக்காக வந்து வச்சிருக்கணும். அண்ட் நெட்வொர்க் ஃபீக்காக அந்த 30 யுஎஸ்டிடி உங்களுக்கு நம்ம சென்ட் பண்றோம் இல்லையா? அதாவது பே பண்றோம் இல்லையா? அதுக்காக நெட்வொர்க் ஃபீல பிஎன்பில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சம் அமௌண்ட் வந்து வச்சிருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ இதுக்கும் நியர் வாலெட்ல குடுக்கக்கூடிய இந்த ஆர்ட்க்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த நியர் வாலெட்ல எப்படி இந்த மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட்ல இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், ரிசீவ் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்வாப் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அப்டின்னு சொல்லிட்டு எந்தெந்த நெட்வொர்க்ல நீங்க வந்து ஸ்வாப் பண்றீங்களோ, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிகான்ல பண்ணீங்கன்னா, மேட்டிக்ல வந்து பே பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா எத்திரியம்ல பண்றீங்க அப்டின்னா, அதுல வந்து நெட்வொர்க் ஃபீ வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நியர் வாலெட்ல நீங்க ஏதாச்சும் ஸ்வாப் இல்லன்னா செண்ட், ரிசீவ் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்டின்னா, இந்த ஆர்ட்ட யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ணணும். நெட்வொர்க் ஃபீயா வந்து பே பண்ற மாரி இருக்கும் அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஈகர்லியா நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்டின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்டின்னா, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஒரு ஹவருக்கு அப்டி சொல்லிட்டு 0.0 சம்திங் ஹார்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல அப்டின்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் இதில வந்து பிரச்சனை இல்ல. நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சோலோவா தான் வந்து மைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சோலோவா மைன் பண்ணதுல எனக்கு கிடைச்சது வந்து 3.07 ஆர்ட் வந்து கிடைச்சது. இந்த ஏர் ட்ராப் வந்து மத்த ஏர் ட்ராப் மாரிலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து மத்த அந்த ஏர்டெல் நெட்வொர்க் அதுக்கப்புறமா அந்த ஐஸாலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரீயா தான் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதில என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இதில நம்ம கிளைம் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபீ வேணும் அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 2 விதமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேஸ் ஃபீ வந்து பே பண்ணலாம். ஒண்ணு வந்து நியர் புரோட்டோகால் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ வந்து இவங்களே வச்சிருக்காங்க. ஸோ அதில நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, கேஸ் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதிலேருந்து புடிச்சுப்பாங்க. அப்படி இல்லன்னா, நம்ம வந்து ஹார்ட் அப்டின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றோம் இல்லையா? ஒவ்வொரு ஹவருக்கும் வந்து கிளைம் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா, 4 ஹவர்ஸ்க்கு இல்லன்னா 8 ஹவர்ஸ் சம்திங் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டைம் கழிச்சு தான் நீங்க வந்து கிளைம் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மைன் பண்றோம் இல்லையா? அந்த ஆர்ட்ட யூஸ் பண்ணி அதாவது 30% ஆர்ட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்றதுக்காக கேஸ் ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம் அப்டின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எந்த ஒரு ரெஃபரல்ஸும் இல்லாம தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இப்படி சொல்லிட்டு அடுத்தது நீ லிங்க் குடுத்தேன்னா, நாங்க வந்து ஜாயின் பண்ணோம்னா உனக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்க போதுடா அப்டின்னு வந்து நினைக்கலாம். பட் அது வந்து 2வது விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து அதிகமா போடுறதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மைனிங் ரேட்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பே பண்ற மாரி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபியூ டேஸ்ல இதையும் வந்து நான் பெர் ஹவருக்கு இந்த கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு 0.018 ஹார்ட் தான் வந்து கிடைக்குது. ஸோ இத நான் இன்கிரீஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த பூஸ்ட்ங்கிற இடத்துல நான் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1 ஹார்ட் இல்லன்னா ஒரு 2 ஹார்ட்ங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து நான் நியர்ல வந்து பே பண்ணணும். ஸோ நான் அத பை பண்ணும்போது கண்டிப்பா அது எப்படி பை பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அப்படி இல்லன்னா, நீங்க இப்பவே பை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இத நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் கீழ லிங்க் குடுக்குறேன். என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் கீழ குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து உங்கள டெலகிராம்க்குள்ள தான் வர வைக்கும். ஸோ டெலகிராம்க்குள்ள வந்துட்டு ஒரு சில ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பண்ண சொல்லும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். ஆப்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வாலெட்ன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அத நம்ம ஓப்பன் குடுத்தோம் அப்டின்னா, அதில ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் குடுத்துட்டு, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளைம் நவ் அப்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அத குடுத்துட்டு நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து எந்த ஹவர் கழிச்சு நம்மளுக்கு அந்த ஹார்ட் கிடைக்குமோ, அந்த ஹவருக்கு போயிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதில ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த ஏர்டெல் நெட்வொர்க்ல நம்ம வந்து எப்ப வேணாலும் போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. இப்ப வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளைம் பண்ணலாம் அப்டிங்கிற மாரி தான் இந்த ஏர்டெல் நெட்வொர்க் வந்து குடுத்துருக்காங்க. பட் அந்த 12 ஹவர் முடிஞ்சதுன்னா, ஸ்டாப் ஆயிடாது. அது பாட்டுக்கு ஒவ்வொரு ஹவருக்கு என்னவோ அத வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆட்ல அப்படி கிடையாது. ஸோ நீங்க வந்து அவங்க இந்த ஹவர் கழிச்சு நீ வந்து கண்டிப்பா கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஹவர் கழிச்சு கிளைம் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா இது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மைனிங் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால தான் நீங்க வந்து மஸ்ட் ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதிகமான ஆட்ட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ சேல் வந்து பண்ணாங்க. ஸோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஹார்ட் தான் இருந்தது. நான் ஜாயின் பண்ண வரைக்கும் வந்து என்கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3.07 ஹார்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது.
அதனால அந்த ஒரு ப்ரீ-சேல்ல என்னால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அண்டு ஸ்டார்ட்டிங்கில நீங்க வந்து கேஸ் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுடைய சோசியல் மீடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு குறைச்சிக்கலாம். ஆனா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா நீங்க நியர்ல அப்படி இல்லன்னா, நீங்க மைண்ட் பண்ணக்கூடிய ஹார்ட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் ஃபீய வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இல்லனா Instagram ஹேண்டல்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.